விவோலேருந்து V50e அப்படிங்கிற ஒரு மிட்ரேஞ்ச் ஸ்மார்ட் ஃபோனை இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோன் போன வருடம் லான்ச் பண்ண விவோவோட V40eயோட சக்ஸஸராக வருது. ஸோ இப்போ இந்த வீடியோவில் இந்த விவோவோட V50யில் என்ன விஷயங்கள் தாராங்க, இது நல்லா இருக்கா இல்லையா, அது மட்டும் இல்லாமல் போன வருடமோட V40e கம்பேர் பண்ணி பார்க்கும்போது என்னெல்லாம் அப்கிரேட் பண்ணியிருக்காங்க, என்னெல்லாம் அப்படியே வச்சுருக்காங்க முதற்கொண்டு எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க, அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மேலும் நம்ம சேனலோட டெலிகிராம் மற்றும் வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். அது போக ஆஃபர்ஸ் டீல்ஸ்க்குனே 100 சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஸோ இது 2 சேனலோட லிங்க்ஸும் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், மறக்காமல் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த விவோவோட V50யோட பில் குவாலிட்டிலேருந்து ஆரம்பிக்கலாம். முதல்ல ஃபோனோட பேக் சைட் நமக்கு வந்து பிளாஸ்டிக் பேக் தான் வருது. ஆனால் இந்த ஃபோனுக்கு நமக்கு வந்து டியூவல் IP ரேட்டிங் இருக்குது. அதாவது IP68 மற்றும் 69 அப்படிங்கிற டியூவல் ரேட்டிங் கொடுக்குறாங்க. ஆனால் ஃபோன் வந்து தண்ணிக்குள்ளே விழுந்தாலும் எந்த விதமாக பிரச்சனை ஆகாது சொல்கிறாங்க. மீனிங் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஹெவியான மழை காலங்களில் நீங்கள் வந்து ஃபோனை வெளியே கொண்டு போனாலும் எந்த விதமான பிரச்சனையும் ஆகாது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோனுக்கு வந்து SGSோட ட்ராப் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க, அதுவும் 5 ஸ்டாரில். ஸோ ஃபோனோட பில் குவாலிட்டி நல்லா இருக்குது அப்படிங்கிறத இதுலேருந்தே தெரிஞ்சுக்கலாம். இது போக இந்த ஃபோனோட திக்னஸ் மற்றும் வெயிட்னு பார்க்கும்போது ஃபோனோட வெயிட் 186 கிராம் வருது. மற்றபடியாக கலரை பொறுத்து நமக்கு திக்னஸ் மாறுது. அதுபடி பார்க்கும்போது பேர்ல் ஒயிட் அப்படிங்கிற வெர்ஷன் வாங்கினீங்கன்னா அது 7.39 mm திக்னஸோட வருது. அதே சஃபேர் ப்ளூ அப்படிங்கிற வெர்ஷன் வாங்கினீங்கன்னா அது 7.61 mm திக்னஸோட வருது. ஸோ இதான் ஃபோனோட பில் குவாலிட்டியாக இருக்குது. ஸோ இதில் நோட் பண்ண வேண்டிய விஷயம் கேட்டிங்கன்னா, போன ஜென்ரேஷனோட விவோ V40e கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்த ஃபோன் அந்த பில் குவாலிட்டியில் அப்கிரேட் ஆகிருக்குன்னு சொல்லலாம். குறிப்பாக IP ரேட்டிங்கில் அப்கிரேட் பண்ணியிருக்கிறது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து இந்த ட்ராப் சர்டிஃபிகேஷனும் கொடுத்துருக்காங்க. அது போன ஜென்ரேஷனில் இல்லாமல் இருந்துச்சு. ஸோ பில் குவாலிட்டி நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க இந்த வெர்ஷனில். அடுத்ததாக இதோட டிஸ்பிளே பற்றி பேசலாம். நமக்கு இந்த ஃபோனில் ஒரு 6.77 இன்ச்சுக்கான ஃபுல் HD ப்ளஸ் உள்ள AMOLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த டிஸ்பிளேயோட கார்னர்ஸ் பார்த்தீங்கன்னா கர்வ் பண்ணி வச்சிருக்காங்க. இது ஒரு பஞ்சுவல் டிஸ்பிளேயாக வருது. டிஸ்பிளேயோட லோக்கல் பிரைட்னஸ் 1800 nits வரையும் வருது. இது இப்போ ரெஃப்ரெஷ் ரேட்டை பொறுத்தவரையும் இது ஒரு 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் உள்ள டிஸ்பிளேயாக கொடுத்துருக்காங்க. HDR10+ சப்போர்ட்டும் இருக்குது. இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரும் கொடுத்துருக்காங்க. மேலும் இந்த டிஸ்பிளேயோட ப்ரொடெக்ஷனுக்காக நமக்கு டைமண்ட் ஷீல்டு கிளாஸ் அப்படிங்கிற ஒரு ப்ரொடெக்ஷன் வந்து டிஸ்பிளேக்கு மேலே வருது. ஸோ இதான் இந்த ஃபோனோட டிஸ்பிளேயாக இருக்குது. மற்றபடியாக விவோட V40e கம்பேர் பண்ணி பார்க்கும்போது கிட்டத்தட்ட 2 டிஸ்பிளேயும் ஒன்று தான். அடுத்ததாக இதோட பெர்ஃபார்மன்ஸ் பற்றி பார்க்கலாம். இந்த ஃபோனில் நமக்கு மீடியடெக் கூட டிமென்சிட்டி 7300 அப்படிங்கிற 4 nm ப்ராசஸர் கொடுக்குறாங்க. கிளாக் ஸ்பீடை பொறுத்தவரை 2.5 GHz வருது. கிராஃபிக்ஸ்க்காக மாலியோட G615 MC2 அப்படிங்கிற GPU கொடுக்குறாங்க. ஸோ இதோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும் பார்க்க முன்னாடி போன ஜென்ரேஷன் V40eலையும் இதே சிப் தான் கொடுத்துருந்தாங்க. எந்த ஒரு அப்கிரேடும் பண்ணலை. போன ஜென்ரேஷன் ஃபோன்ஸ்லாம் நிறைய ஃபோன்ஸ் எடுத்துட்டிங்கன்னா இந்த மீடியடெக் கூட டிமென்சிட்டி 7300 யூஸ் பண்ண ஃபோன்ஸ் தான் இப்போ வரும்போது லான்ச் ஆகும்போது அட்லீஸ்ட் இந்த மீடியடெக் கூட டிமென்சிட்டி 7400 கொண்டு வராங்க. அந்த 7400க்கும் இந்த ப்ராசஸருக்கும் வேறு பெரிய ஆர்கிடெக்சர் டிஃப்ரென்ஸ்லாம் இல்லை. ஒரு 100 MHz மட்டும் கிளாக் ஸ்பீடு கூடுது. அட்லீஸ்ட் அதையாவது செஞ்சு சில மேனுஃபேக்சர்ஸ் வந்து மாற்றிட்டு வராங்க. ஆனால் விவோ இன்னுமே இந்த மீடியடெக் டிமென்சிட்டி 7300 தான் இந்த ஃபோன் கொடுத்துருக்காங்க. ஸோ சிப் செட்டில் கொஞ்சம் கூட அப்கிரேட் இல்லை. ஸோ இதோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படின்னு கேட்டிங்கன்னா, இதோட ரேங்கிங்கை இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம். அதாவது இந்த ப்ராசஸருக்கு 59 ரேங்க் வருது. மார்க்னு பார்க்கும்போது 144 மார்க்கும் பி கிரேடும் கிடைக்குது. ஸோ ஆப்ஸ் ரன் பண்ணலாம், மல்டி டாஸ்கிங் ரன் பண்ண முடியும். கேம்ஸ் பார்க்கும்போது இன்டர்வல் கேம்ஸும் மிட் செட்டிங் கேம்ஸும் சில ஹெவியான கேம்ஸ் கூட விளாடலாம். ஆனாலும் நமக்கு வந்து சிப் வந்து கொஞ்சம் அப்கிரேட் பண்ணியிருந்தால் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஏன்னா போன ஜென்ரேஷனுக்கும் இந்த ஜென்ரேஷனுக்கும் வித்தியாசம் அப்படின்னு சொல்கிறதுக்கு பெர்ஃபார்மன்ஸில் எந்த ஒரு வித்தியாசமும் நீங்கள் பார்க்க மாட்டீங்க. அட்லீஸ்ட் ப்ராசஸர் தான் வந்து மாற்றலை, ரேம் இன்டர்னல் ஸ்டோரேஜ்லேயே ஏதாவது மாற்றங்கள் கொண்டு வந்திருக்குமான்னு பார்த்தீங்கன்னா அதுலேயுமே வந்து ஏமாற்றம் தான். காரணம் இந்த ஃபோன் வந்து 2 டிஃப்ரெண்ட்டான கான்ஃபிகரேஷன் வருது. அதன்படி பார்க்கும்போது 8GB RAM வித் 120GB ஸ்டோரேஜ் மற்றும் 8GB RAM 2GB ஸ்டோரேஜ் அப்படிங்கிற 2 கான்ஃபிகரேஷன் தராங்க. RAM வெர்ஷன் LPDDR4 RAM வருது. ஸ்டோரேஜ் வந்து இன்னுமே UFS 2.2 தான் கொடுத்துருக்காங்க. விவோட V40eலையுமே வந்து இதே UFS 2.2 தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ இதுலேயுமே எந்த அப்கிரேடும் பண்ணலை. அட்லீஸ்ட் ஒரு 25,000 மேலே விற்கிற ஒரு ஃபோனில் UFS 3.1 கொடுக்கணும். ஆனால் இவங்க கொடுக்காம ரொம்ப மட்டமான UFS 2.2 கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு நெகட்டிவ்னு சொல்லலாம். மற்றபடி ஃபோனோட OS பற்றி பேசலாம். இந்த ஃபோன் Android 15 பேஸ் பண்ண FunTouch OS 15 அப்படிங்கிற இன்டர்ஃபேஸர் என்னது. அப்டேட்ஸை பொறுத்தவரையும் இந்த ஃபோனுக்கு 2 வருடத்துக்கான OS அப்டேட்ஸும் 3 வருடத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்ஸும் தரதாக விவோ ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. இது போக இந்த ஃபோனோட OSக்கு சில AI ஃபீச்சர்ஸும் இருக்கு சொல்லியிருக்காங்க. அதாவது AI டிரான்ஸ்கிரிப்ட், லைவ் கால், சர்க்கிள் டு சர்ச் மாதிரியான ஃபீச்சர்ஸ் வந்து கொடுக்குறாங்க. அடுத்ததாக ஃபோனோட கேமராஸ் பற்றி பார்க்கலாம். பேக் சைடில் இந்த ஃபோனில் 2 கேமரா கொடுக்குறாங்க. மொதல் கேமரா ஒரு 50 மெகாபிக்சலுக்கான சோனியோட IMX882 அப்படிங்கிற சென்சர் கொடுக்குறாங்க. இதுக்கு ஆப்டிகல் ஸ்டெபிலைசர் சப்போர்ட் இருக்கு. இது f1.79 ஆப்பர்ச்சரில் வருது. ரெண்டாவதாக ஒரு 8 மெகாபிக்சலுக்கான அல்ட்ராவைட் சென்சர் கொடுக்குறாங்க. இது f2.2 ஆப்பர்ச்சரில் வருது. மேலும் ஃபோனோட பேக் சைடில் நமக்கு வந்து இந்த RR ரிங் ஃப்ளாஷ் சப்போர்ட்டும் இருக்குது. இந்த ரிங் வந்து கலர் வந்து மாறும். அதாவது நமக்கு வார்ம்லேருந்து கூல் லைட்டாக வந்து தேவைக்கு ஏற்றாப்புல மாற்றி நீங்கள் வந்து ஃப்ளாஷ் போட்டு ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம். ஆனால் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, போன ஜென்ரேஷன் விவோட V40eல பயன்படுத்தப்பட்ட அதே கேமரா தான் இதுலேயுமே கொடுத்துருக்காங்க. ஸோ கேமரா பேக் சைட் கேமராவில் எந்த ஒரு அப்கிரேடும் இல்லை. அது விவோட V40eல பயன்படுத்தப்பட்ட அதே கேமரா தான் கொடுத்துருக்காங்க.
அடுத்த செல்ஃபி கேமரா பற்றி பேசலாம். இந்த ஃபோனில் ஃப்ரண்ட் சைடில் ஒரு 50 மோஸுக்கான செல்ஃபி கேமரா கொடுக்குறாங்க. இந்த கேமராக்கு ஐ ஆட்டோ ஃபோக்கஸ் சப்போர்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த கேமரா f2.0 அப்பச்சில் வருது. ஸோ செல்ஃபி கேமரா டீசெண்டாக இருக்கும். போன ஜென்ரேஷன் பயன்படுத்த அதே கேமரா பயன்படுத்தி இருந்தாலும் நமக்கு ஒரு டீசென்டான ஃபோட்டோஸ் வந்து எடுக்க முடியும். மற்றபடி ஆடியோஸ் பற்றி பேசலாம். இந்த ஃபோனில் நமக்கு USB டைப் சி ஆடியோ தராங்க. ஸ்டீரியோ ஸ்பீக்கர் சப்போர்ட் இருக்கு. அடுத்த நெட்வொர்க்ஸ் பற்றி பேசலாம். இந்த ஃபோனில் நமக்கு டியூல் சிம் சப்போர்ட் இருக்கு. ஆனால் மைக்ரோ ஸ்பீக்கருக்கான சப்போர்ட் கிடையாது. மற்றபடி நெட்வொர்க்ஸ் பொறுத்தவரை நமக்கு 5Gக்கான SNS சப்போர்ட், டியூல் 4Gக்கான VoLTE, Wi-Fi 6, Bluetooth 5.4, GPS மாதிரியான விஷயங்கள் கொடுக்குறாங்க. கடைசியாக பேட்டரிஸ் பற்றி பேசலாம். பேட்டரிஸில் ஒரு சின்ன அப்கிரேட் இருக்குது. இந்த ஃபோனில் ஒரு 5600 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. இது சார்ஜ் பண்ணுறதுக்கு 90 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வருது. ஸோ போன ஜென்ரேஷன் விவோட V40E கம்பேர் பண்ணிட்டீங்கன்னா அதில் வந்து 5500 mAh பேட்டரி கொடுத்துருந்தாங்க. இதில் வந்து ஒரு 100 mAh கூடியிருக்கு. அதாவது 5600 mAh கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி போன ஜென்ரேஷனில் 80 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருந்தாங்க. இந்த வருடம் ஒரு 10 வாட் கூட்டியிருக்காங்க. 90 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் வருது. அதனால் நமக்கு வந்து பேட்டரியோட கெப்பாசிட்டியும் சரி, சார்ஜிங் ஸ்பீட்லையும் சரி கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்குது. கடைசியாக இந்த விவோட V50 விலையை பற்றி பார்க்கலாம். 8GB RAM with 120GB ஸ்டோரேஜ் விலை 28,999க்கும், அதே 8GB RAM 2GB ஸ்டோரேஜ் விலை 30,999 அப்படிங்கிற விலையில் கொடுக்குறாங்க. ஸோ விவோட V40E என்ன பிரைசிங் லான்ச் பண்ணியிருந்தாங்களோ அதே பிரைசிங் தான் இந்த ஃபோனையும் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ பிரைசிங் இன்க்ரீஸ் ஆகலை, ஆனால் இன்க்ரீஸ் பண்ணுற அளவுக்கு பெருசாக ஒன்றும் கூட்டலை. உண்மையிலே சொல்ல போனால் ஸ்பெசிஃபிகேஷன் பெரிய லெவலில் எதுவுமே இம்ப்ரூவ் ஆகலை. நான் ஏற்கனவே சொன்ன இந்த IP ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அது போக அந்த டிஸ்பிளேல ப்ரொடெக்ஷன் மாறுது. அது மட்டும் இல்லாமல் நமக்கு சார்ஜிங் ஸ்பீடும் பேட்டரி கெப்பாசிட்டி மட்டும் தான் மாறி இருக்க தவிர மற்ற எல்லா விஷயங்களும் அதே விவோட V40 தான். ஸோ விவோட V40 வச்சிருக்கிறவங்க விவோட V50க்கு அப்கிரேட் ஆகலாமான்னு கேட்டிங்கன்னா ஆகாதீங்கிறது தான் என்னோட கருத்து. வேணால் புதுசாக ஃபோன் வாங்குறவங்க வேணால் இதை ட்ரை பண்ணி பார்க்கணும்னு நினச்சா பண்ணலாம். ஆனாலும் இது கொஞ்சம் ஓவர் பிரைசிங். காரணம் ஸோ டிமென்சிட்டியோட 7300 வர்ற ஒரு ப்ராசர் உள்ள ஃபோனுக்கு 30,000 கொடுத்து ஒரு ஃபோன் வாங்க தேவையில்லை அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து. ஸோ நீங்கள் இந்த விவோட V50E ஸ்மார்ட் ஃபோனை பற்றி என்ன நினைக்கிங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்கள். ஒருவேளை இந்த ஃபோன் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இதோட பை லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அது போய் ஏற்கனவே சொன்ன மாதிரி வாட்ஸ்அப் பண்ணுற டெலிகிராம் சேனல்ஸாக இருக்குது, அதையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. நானும் டெக்கி தமிழுக்காக மற்றொரு சனிக்கு வரை நன்றி, வணக்கம்.